நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். ஏப்ரல் 2, 2025 துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள். துலாம் ராசிக்காரங்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். சரிங்களா? சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறைவது தான். சரிங்களா? அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, சந்திராஷ்டமிப்பில் சில நேரம் நம்மளுடைய முடிவுகள் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தும். சரிங்களா? அதே போல் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பலவிதமான குழப்பங்கள், கஷ்டங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் இன்றைய நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்ன இருந்தாலும் துலாம் ராசிக்கு சந்திர பகவான் இன்றைக்கி உச்சம் அடைகிறனால உங்களுக்கு மிகப்பெரிய தடைகள்லாம் இன்றைக்கி ஏற்படாது. அதே நேரத்தில் தாயினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை. சரிங்களா? வாழ்க்கையை மாற்றக்கூடிய எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி எடுக்கக்கூடாது. அதாவது திருமண சம்பந்தம், தொழிலில் புதுசாக ஒரு கிளை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது வேலை நீங்கள் மாற்றத்துக்காக ரிசைன் பண்ணுறது, அல்லது ஏதாவது ஒரு இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய சேஞ்சஸ் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அதே போல் வேலைக்காக, பணியிடத்திற்காக வெளியூர் பயணம் செய்கிறது, சில பேர் வெளிநாடு பயணம் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட தூர பயணங்கள்லாம் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அப்போ எதுவுமே செய்ய முடியாதுலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி எல்லா வேலையும் நீங்கள் செய்யலாம். ஆனால் என்ன ஆகும், சில பேருக்கு அது தாமதமாகும். சில பேருக்கு காரிய தடைகளை கொடுத்து கடைசியில் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துரும்னு நினச்சி கிளம்புவீங்க. ஆனால் அங்கே போய் பார்க்கும்பொழுது அந்த வேலை நடக்காது. ஓகேங்களா? ஆனால் எல்லாம் அனுபவம் தான். சரிங்களா? அதனால் இன்றைய நாள் மிகப்பெரிய துன்பங்கள் எதுவுமே இருக்காது. ஸோ நிச்சயமாக துலாம் ராசிக்கு இன்றைய நாள் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்தாலுமே லக்ஸுரியஸ், காதல் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும். அதே போல் விலையுயர்ந்த பொருட்களை விலைக்கு நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அந்த பொருளோட விலையை விட நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பணம் கொடுத்து வாங்குவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. சில ஏமாற்றங்கள் ஏற்பட கூட வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருங்க. நன்றி.